சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் இங்கே 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் எல்லாரும் தாவீதோடு கூட, அவர்கள் தாவீது தான் தலைவனான 400 பேர் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முதுமதுகள் எல்லாம். அப்படின்னா என்ன, கடன் வாங்கினா ஊருக்குள்ளே இருக்க முடியாது, அப்படிதானே? சவுல் ராஜா ஆண்ட காலத்தில் அப்போ என்ன பண்ணுகிறான், அவனுக்கு நெருக்கம் வருகிறது. கடன் வாங்கிட்டு எத்தனை பேர் ஓடுறவங்க இருக்கிறாங்களா? ஆனால் எல்லாரும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாவீது பின்னால் ஓடிட்டாங்க. இவங்களுக்கு தலைவராக இருக்கிறது தாவீது, தேவ பிள்ளைகளே. அதனால சொல்லுவாங்களா, பிடிச்சாலும் பிடிச்சான், பிள்ளைங்க பிடிச்சேன்னு சொல்லி தாவீது அவர்களை என்ன பண்ணுகிறான், வழி நடத்துகிறான். தேவ பிள்ளைகளை, ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது சவுலுக்கு விரோதமாக சவுலினால் ஒடுக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகளை, கடன்பட்டவர் எல்லாத்துக்கும் தலைவராக மாறுகிறவர் தாவீது ராஜா. ராஜா ஆகிறதுக்கு முன்னாலே தலைவன் ஆகிட்டான். இந்த 400 பேர் அவனோடு கூட இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, பெலிஸ்தர் நாட்டில் பல நாட்டில் போய் என்ன பண்ண வேண்டியது, கொள்ளை அடித்து அவங்களுடைய எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குற வேலை தான். இப்பேற்பட்ட காரியங்களை தாவீது செய்த அந்த ஜனங்களுக்கெல்லாம் நியாயம் விசாரித்தான்னு சொல்லப்படுது. அந்த ஜனங்களெல்லாம் வழி நடத்தும். கடன்பட்டவர்கள் வந்தவொடனே அவங்களுக்கு அவர்களை தள்ளி விடலாம். தெய்வ பிள்ளைகளை, நிறைய பேர் கடன்பட்டவங்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க, அவங்க கதவை அடைச்சிருவான், அப்படிதானே? கதவை அடைச்சிருவான், எங்கேயாவது போயிரு அப்படிமா இப்படிலாம் சொல்லுவான். ஆனால் தாவீது அவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டான். கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தேவைப்பட்டவர்களே. அம்மா வேதவசனம் சொல்லுகிற இந்த சிறியவர்களை எதை செய்தீர்கள் அதை எனக்கு செய்தேன் என்று மத்தேயில ஆண்டவர் சொல்லுகிறார். தேவர்கள் அப்போ அந்த சிறியர், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தாவீதை ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்தார். இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, பசியும் பட்டினு தான் தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழுப்புகிறான். ஆனாலும் பாருங்க, அவன் அந்த ஜனங்களையும் அந்த 400 குடும்பத்தை என்ன பண்ணுகிறான், அவர்களை வேதவசனம் சொல்கிறது, அவங்களை அப்படியே பாதுகாக்கணும், வழி நடத்துகிறான். சில நேரம் தாவீதுக்கு விரோதமாகவே இந்த 400 எழும்புகிறாங்க அவங்க குடும்பம், பிள்ளைகள் எல்லாம். ஆனாலும் அது எதை குறித்தும் கவலைப்படலை தெய்வ பிள்ளைகளை. காரணம் என்ன? தெய்வ பிள்ளைகளை அவர்களை ஆதரித்தான். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் வந்தால் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆதரிங்க. தெய்வ பிள்ளைகளை, தாவீது ராஜா போல நீங்கள் ஆதரிங்க, அவர்களை புறம்பை தள்ளாது. ஆண்டவர் சொல்கிற, என்னிடத்துல வருவனை நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்லி. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தாவீது நம்மளை எப்படியாவது வழி நடத்துவார் என்று சொல்லி. தாவீது நம்மளை எப்படியாவது நம்ம இக்கட்டிலிருந்து, ஒடுக்கப்பட்டதுலேருந்து, கடன்பாரத்திலிருந்து விடுவிப்பார்னு சொல்லி தாவீது மேல் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. காரணம் என்ன? அங்கு கோலியாத்தை கொண்டு வந்தது இந்த தாவீது. தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேலை ரட்சிக்க அவன் காரியக்காரனாக இருந்தவன். தேவ பிள்ளைகளை, அதனால எப்படி நம்மளை வழி நடத்துவான்னு சொல்லி தேவ பிள்ளைகளை, உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் தள்ளிவிடாதபடி, புறம்பை தள்ளாதபடியும், என்னிடத்துல வரவனே நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல இந்த தாவீதிடத்துல வந்தவரை புறம்பை தள்ளாதபடி அவர்களை அரவணைத்து அவங்க குடும்பங்கள், பிள்ளைகளை எல்லாம் போஷித்து வழிநடத்தி தேவ பிள்ளைகளை அவன் ராஜாவாகி அவங்களுடைய எல்லாம் கடன் ஒடுக்கப்பட்டிருந்தவர்கள் அவர்களுக்கு தாவீது அவர்களை விடுதலை கொடுத்தாங்க என்று வேதத்தில் பார்க்கிறோம். பின்னாடி எனக்கு இந்த அருமையான கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, இதே போல உங்கள்கிட்ட கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து அவர்கள் ஆதரிங்க. அவர்கள் தேவ பிள்ளைகளை, அவங்களை என்ன பண்ணாங்க, புறம்பை தள்ளாருங்க, அவங்களுக்கு நிந்திக்காதங்க. சிலர் கடன்பட்ட கடன்பட்டாயா என்ன சொல்லி நான் அப்பவே நினைச்சேன் அப்படிமா தேவ பிள்ளைகளை. ஆனால் தாவீது அப்படி சொல்லலாம். அவர்களுக்கு தலைவன் ஆகி, அவர்களை வழிநடத்தவனாகி, அவர்களை ஆதரிக்கிறவராக, அவர்கள் திறனாகி, அந்த குடும்பம் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தேவ பிள்ளைகளை குறிப்பிட்ட வருஷம் தேவ பிள்ளைகளை அவர்களை வழிநடத்தி அதுக்கப்புறம் ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுத்தாங்க விதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, அதே போல தேவ பிள்ளைகளை, நீங்கள் திக்கட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தேவ பிள்ளைகள், கடன்பட்டவர்கள் ஆதரிங்க. தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். தாவீதை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல அவன் அனைவரும் 400 குடும்பத்தை அவர்கள் என்ன பண்ணுறான், அவர்களை அரவணைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், அதே போல நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் தேவ பிள்ளைகளை அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணும்போது தேவ பிள்ளைகளை நிச்சயமாக தேவனும் உங்களுக்கு உதவி செய்வார். அதான் தாவீதை ஆண்டவர் சொன்னாங்க, இருதயத்துக்கு ஏற்ற முடிச்சது எவ்வளவு கட்டுறான். 400 குடும்பத்தை பராமரிக்கணும் லேசான காரியமா? தேவ பிள்ளை, அதை தாவீது செய்தால் நீங்களும் செய்யுங்க. அதான் உண்மையான விசுவாசி, உண்மையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை முடிச்சவ செய்வோம். ஆண்டவரே, தாவீது ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள் அநேகர், அவன் 400 குடும்பம் அவனோடு பின். ஆனால் அவன் அனைவரையும் அவனுக்கு தலைவனாகி அந்த குடும்பத்தை எல்லாம் விசாரித்து அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா கடன்களையும் செய்தான். அந்த அவனை
அப்போ அதே போல நான் கொடுப்பா ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் வரும்பொழுது நான் நல்ல வசதியாக இருக்கேன், இந்த தேசத்துல ராஜாவா இருக்கிறேன், ஒரு மந்திரியாக இருக்கிறேன், ஒரு அதிகாரியா இருக்கும்போது அவரை அடைவெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யத்தக்க நீ கிருபை பாராட்ட முடியாது சொல்லிக்கலாம். எல்லாம் நீங்கள் பெரிய இயேசுவின் நாமத்தால் தேவப்பிள்ளைகளே, தாவீதை போல ஒடுக்கப்பட்ட கடன்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்.